கும்பராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தில், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கு முதல் கிரகமாக சூரியன் லாப வீடான தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. அதற்கு அடுத்த அமைப்பாக 10ஆம் இடத்தில் யோகாதிபதி சுக்கிரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரான கிரக நிலைகள். புதன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போது ஒரு சில விஷயங்களில் ரிலீஃபும் உண்டு. 2024 நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறேன். அதே விஷயத்தை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை அவிட்ட நட்சத்திர நபர்களும் சதய நட்சத்திர நபர்களும் 2024 பல விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி. அது சனியின் நகர்வின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் அடுத்தது சனியின் அடுத்த கட்ட நகர்வின் பலன்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கு பேசும்பொழுது கும்பராசிக்கு நான் பேசி வீடியோக்கள் நம்ம சேனலில் வரை கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற கிரக நிலைகளை பார்த்துடலாம். மிக முக்கியமாக கும்பராசி நபர்களை பொறுத்தவரை நீங்களாக ஒரு விஷயத்தில் களத்தில் இறங்கி உருவாக்கி உற்பத்தி செஞ்சு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் பகைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் வீழ்ந்தாலே நீங்கள் வெற்றி பெற்றது தான் முதன்மையாக. அதனால தான் உங்களுக்கு அதிகமான பொறுமைங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதாவது நம்மளா போய் இந்த விஷயத்த டச் பண்ண வேணாம், தானாக வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நம்மளா போகக்கூடாது, தானாக வரணும், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த கெடுதலான விஷயங்களும் தானாகவே கீழே விழும். அதற்கு நம்ம போய் அந்த கெடுதலை நம்மளா விழ வைக்கிற மாதிரி செய்ய வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. அதாவது எப்படின்னா, நம்மளா போய் ஒருத்தனை அடிக்க வேணாம், அவனா நம்ம காலில் விழுட்டோம். அந்த விழுற நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். அதுவே நமக்கு அவனே நம்ம காலில் விழுவுறது நமக்கான வெற்றி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேரக்டர் தான் கும்பராசி நபர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களை கெடுத்து கொண்டிருந்த கிரகங்கள்லாம் தானாகவே உங்கள் பக்கம் சாயக்கூடிய, இல்லை உங்கள் ராசிக்கு ஃபேவராக செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த கிரகத்தின் வழியாக சில நன்மையான ஆதாயங்களை பெறக்கூடிய நபர்கள்லாம் முக்கியமான நபராக கும்பராசி நபர்கள் ஜனவரி மாதம் மாறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய், 2வது சூரியன், யோகாதிபதி சுக்கிரன் 10. முதல்ல சுக்கிரன் மூலியமான என்னென்ன வரவு இருக்குன்னு பார்த்துடலாம். சுக்கிரன் 10ல் இருப்பதனால் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, இல்லை 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை பணத்தை முதலீடாக போட்டு, இல்லை உங்களோட உடல் உழைப்பை முதலீடாக போட்டு நீங்கள் மட்டும் தனியாக இயங்கினாலும் பரவாயில்லை, ஒரு தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். சில பேர் டைலர்லாம் இருப்பீங்க, அங்கே நீங்கள் மட்டும் தான் தைச்சிக்கிட்டு இருப்பீங்க, வீட்டில் தைப்பீங்க, இல்லை தனியாக ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த தனியாக இல்லை ஒரு 4 பேரை வேலை வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடிய, அடுத்தவங்க கிட்ட கை கட்டி இல்லாமல் சுயமாக இயங்கி ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தொழில் மூலியமான ஒரு லாபம் உண்டு. இல்லை ஜென்ம சனிலாம் சந்திச்சுட்டு இருக்க நபர்களுக்கு, சில நபர்களுக்கு கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு தூர இடத்தின் மூலியமாக தொழில் மூலியமான வருவாய் கிடைக்கும். கொஞ்சம் டிராவல் மூலியமாக போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி, ஒரே இடத்துல இருப்பது ஒரு தொழில், இல்லை போயிட்டு ஒரு தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. காலைல ஆரம்பிச்சிங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு திருப்பி வருவீங்க. அது ஒரு தொழில் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான வகையாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வருவாய் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக காலத்தின் கட்டாயமாக சொத்து விஷயத்தில் நீங்கள் வரவு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறுவீர்கள். அது வாங்கிறதுக்கான பண தேவையோ மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. அதே சுக்கிரன் 9ஆம் இடத்தை விதியாக இருக்கிறனால தந்தை வழியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு.
4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் ஏற்கனவே சொன்ன சொத்து விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக சொத்து, பொருள் அந்த விஷயத்தின் மூலியமாக நிச்சயமாக ஒரு கைய வந்து இதுவரைக்கும் கடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக மாறும். ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டு. சொத்துக்கள் மூலியமாக. இல்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முதலீடாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட, அது இன்வெஸ்ட்மென்ட் மூலியமான ஒரு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது கொஞ்சம் சேல்ஸுக்கு வந்தா தானே உங்களுக்கு அதுலேருந்து பணம் கிடைக்கும். அதாவது கிடப்பிலேயே போட்டு வச்சிருந்த விஷயங்கள் மேலே வர்ற மாரி. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல யாருக்காச்சும் தெரிஞ்சோ, இல்ல தெரியாமலோ, இல்ல உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமோ, எதுவாக ஒரு விஷயத்துல ரகசியமோ, இல்ல வெளிப்படையோ எது எப்படியாக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் மாரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஒரு அறுவடை நிச்சயமாக நீங்கள் செய்ய முடியும். அது மேலே வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப அவயோக கிரகமான சூரியனுக்கு வரலாம். அந்த சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்கள இதுவரைக்கும் அடுத்தவர்கள் ஒரு நெருக்கடி குடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நெருக்கடிகள், பிரஷர்கள் குறையும். வாழ்க்கை துணையின் மூலியமாக சில அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா, அந்த அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும். செவ்வாய் 3 மற்றும் 10 கூடிய கிரகம் 11ல இருக்குது. அப்ப இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க வந்து மனசுக்கு ஒத்து வந்தோ, ஒத்து வராமலயோ ஒரு அழுத்தமான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, நீங்க துணிச்சல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாம, சூழ்நிலை சரியில்ல, நேரம் சரியில்ல, அப்போதைக்கு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி வைக்கலாம், ஆ இப்போதைக்கு செய்ய வேணாம், கால நேரம் சரியில்ல, டைம் சரியில்ல, 7:30 போயிட்டுருக்கு, அது போயிட்டுருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரண அமைப்புகள் மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு வீர தீரமாக ரிஸ்க் எடுக்க முடியாமல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த செவ்வாய் இப்போதைக்கு 11ல வர்றதுனால, இப்போதைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பலமான ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். ஸோ ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயமாக மாறும். 10ஆம் இடத்த அதிபதியும் 11ல இருக்கிறதுனால, நிச்சயமாக அது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத காட்டுது. ஒரு சில நபர்களுக்கு இரத்த உறவுகள் மூலியமாக, இல்ல இரத்த உறவுகளுக்கு உங்களால ஏதாச்சும் ஒரு நன்மையோ, இப்படிங்கிற மாரி சகோதர அமைப்புகளுக்கு, நீங்கள் சகோதரனாக நினைக்கக்கூடிய நபர்களுக்கு, அவர்கள் மூலியமாகவோ, இல்ல உங்களுக்கு அதாவது நீங்க வந்து அவர்களுக்கோ, எது எப்படியாக இருந்தாலும் 2 பேருக்குள்ள அந்த குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது, இந்த சகோதர அமைப்பின் மூலியமாக சில நன்மைகளை பெறுவதற்கு இந்த காலகட்டம் கிரகங்கள் செய்யப்போகிறது கும்பராசிக்கு. அதற்கு அடுத்த அமைப்பாக சகோதரர் அமைப்புகளுக்கு, சகோதரர் அப்படிங்கிற விஷயமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அவர்களுக்கு எது நன்மை நடைபெறவில்லை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு லாபம், நன்மைகள் அவர்களுக்கு உண்டு. அதையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். சூரியன் 11ல இருக்கிறதுனால, ஒரு பொறுப்பான விஷயங்கள்ல நீங்க தான் இந்த இடத்துக்கு தகுதியான நபர், பொறுப்பான நபர் அப்படிங்கிற மாரி பொறுப்பான நிலைகள்ல இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த எடுத்துக்கிட்ட பொறுப்புகளுக்கு ஏற்ப, எடுத்துக்கிட்ட அந்த ஜாப்புக்கு ஏற்ப, அந்த பொறுப்புகளுக்கு தட்டி கழிக்காத வகையில அந்த பொறுப்புகளை சரியான விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நபராக மாறுவீர்கள், கும்பராசி நபர்கள். குறிப்பாக அவிட்டம், சதயம் இந்த 2 நட்சத்திர நபர்களும் இதற்கு மேற்பட்டு கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் மாறுவீர்கள். சில இன்னும் சொல்லப்போனா, ஒரு சில நபர்களுக்கு சுயஜாதகமா அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா, நீங்கள் அதிகமாக உழைச்சதுக்கு பலன் இல்லாம போயிருக்கலாம் இதுவரைக்கும். அது வேற விஷயம். ஆனால் இதுக்கு மேற்பட்டு உழைப்பதற்கு கூடுதலான பலன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு இந்த லாப வீட்டில இருக்கக்கூடிய சூரியனும் ஒரு காரணமாக அமையும். ஸோ கும்பராசி நபர்களை பொறுத்தவரை, நீங்க இதுக்கு மேற்பட்டு எந்த அளவுக்கு எந்த விஷயத்துல ரிஸ்க் எடுத்து அதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துணிச்சலாக எதையுமே நீங்க அணுகுனீங்கனாக்கா, எதையுமே ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் தலைய உள்ள விட்டு, கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் செவ்வாய், சூரியன் 2 பாவ கிரகங்கள் சுபருடைய வீடான தனுசு வீட்டில லாப அமைப்புல இருக்கிறதுனால, எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கும், எடுத்துக்கிட்ட பொறுப்புகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை அனுபவிக்க முடியும்.